நீங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே அதெல்லாம் நடக்குது, எல்லாமே நடக்குது. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. பிருத்வி வந்து 100, 10க்கு 100, மிச்சவங்கலாம் 9 அந்த மாதிரி தான். பிருத்வி தான் மேய்ஞ்சிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு மட்டும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். செல்வன் கூட வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாந்தனு நல்லா நடிச்சிருந்தாரு. முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சாம்னு ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அந்த காலத்தை கூட்டி போகுது. அதை கடந்து கதை, அதோட திரைக்கதை, கதையோட போக்கு, அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட அந்த கேரக்டர் ஆர்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. யாருமே வந்து நீங்கள் வெளியாள் ஒரு சினிமாக்காரங்கன்னு தோணாது. ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எல்லாரையுமே. இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே அதெல்லாம் நடக்குது, எல்லாமே நடக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்த்து. எல்லா நடிகர்களுமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இல்லை எல்லாம் அதுதான் சொல்கிறீங்களா, அது எந்த காலகட்டம் அந்த பீரியட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அந்த காலத்தை கூட்டி போகுது. அதை கடந்து கதை, அதோட திரைக்கதை, கதையோட போக்கு, அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட அந்த கேரக்டர் ஆர்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயா நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், அவங்க செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், நான் 98ல் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆமாம், கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த பக்கம் வந்து அங்கங்கே வந்து கட்சி இதையும் வச்சுருந்தாங்க. கலைஞர் ஒரு இதில் வந்தார், ரெட்டலையும் வந்துச்சு. ஸோ எல்லாமே காமிச்சிருந்தாங்க. கிரிக்கெட் மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் 83 நாட் அவுட் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்தளவுக்கு மேக்கிங்லாம், ஆனால் நல்லா ராவாக நல்லா இருந்துச்சு. லோக்கலில் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் வந்தாங்க ப்ரோ, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள காமிச்சிருந்துருக்கலாம் படத்தில். பிருத்வி தான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. பிருத்வி வந்து 100, 10க்கு 100, மிச்சவங்கலாம் 9 அந்த மாதிரி தான். பிருத்வி தான் மேய்ஞ்சிட்டார். சூப்பர் ப்ரோ. அரக்கோணம் ஸ்டைல் சாங் வேற லெவல். ஆமாம், எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ரேப்பா சரியாக நமக்கு இது பண்ணல, நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ப்ரோ, பார்க்கலாம். படம் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. புது படம், ஒரு அந்த காலத்து படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் அதாவது ஒரு 80s 90s கிட்ஸுக்கெலாம் அந்த படம் பார்க்கும்போது ஒரு 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 இதுவாகவே இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அசோக் செல்வன் தான் மெயின். பட் சாந்தனும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அவர் கனெக்டிவிட்டி தான் இருப்பார். நல்லா இருந்துச்சு படம். அவங்களுக்கு புது படம் மாதிரியே தெரியல. எப்பவுமே எல்லா படத்துலையும் நடிக்கிற மாதிரி பழைய ஆக்டர் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு மட்டும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சிறப்பாக இருந்தது. சாம் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. சூப்பராக இருந்துச்சு. வேற வேற லெவல் படம், வேற லெவல். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஷுவர். கிரிக்கெட்லாம் சொல்லவே இல்லை, அவசியம் இல்லை. சிறப்பாகவே நடத்திருக்காங்க. நம்ம அந்த காலத்தில் விளையாடின மாதிரியே சூப்பராக நடந்துருந்தது. அவரு வேற லெவல். அதோட சாம் வேற லெவல், பிருத்திவிராஜ் வேற லெவல். சூப்பராக நடந்தது சார். குட், சூப்பர் ஆக்டிங். குட் சூப்பர் ஆக்டிங். நல்லா இருந்தது சார், சிறப்பாக இருந்தது. செமையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். 100% எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் ஸ்க்ரீனில் வந்தால் கூட அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு லேக் ஆகாது, படம் கண்டிப்பாக லேக் ஆகாது, போர் அடிக்காது. எல்லாமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. நான் அந்த டைம் கிட்டாக இருந்த டைமில் பெரியவங்க எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்கு. எனக்கு பிருத்திவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கியூட்டாக நடிச்சிருந்தாரு. அவங்க ஹீரோயினை தவிர இவரு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. கீர்த்தி பாண்டியன் ரொம்ப கியூட்டாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரசியல் எல்லாரும் என்ன சொல்றது ப்ரோ, அரசியல்னு சொல்ல முடியாது. நம்ம ரியல் லைஃப் நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ நம்மளோட 100% திறமை மட்டும்தான் முக்கியம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. எல்லாம் படமே ஒர்த்து ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். அசோக் செல்வனும் சரி, எல்லாருமே, கீர்த்தி பாண்டியனும் சரி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படம் என்னை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் சமம்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு. சூப்பராக
கனெக்ட் ஆகுது ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக நல்லா இருக்கு படம். ஸோ படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க படத்தில். சொன்ன மாதிரி என்னென்னா அதே மாதிரி ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் அந்த பாலிடிக்ஸுக்கு நிறைய பொலிட்டிஷியன்ஸும் அவங்கள வந்து சுரண்டுறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஓவரால் என்னென்னா எல்லாருமே சேர்ந்துறீங்க. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக ரொம்ப டூ குட்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ அதுமாரி இல்லாமல் ஆமாம் கரெக்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் போஸ்ட்லாம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இருக்கார். ஸோ எல்லாமே ஆக்சுவலாக சூப்பராக டேரக்டர் ஜெயக்குமார் வந்து இது ஃபஸ்ட் படம் மாதிரி பண்ணல, எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. அவங்க கேரக்டர் செமையாக இருந்துச்சு. ஸோ அந்த சாங்கு, அவங்க அசோக் செல்வன் கூட வர சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாந்தனு நல்லா நடிச்சிருந்தாரு. முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சாம்னு ஒரு கேரக்டர், பிருத்திவிராஜ், அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ அவர் காமெடி ஆகட்டும், இதுவாகட்டும், நல்ல ஒரு எங்கேஜிங்காக கொண்டு வச்சிருந்தாரு அவர். அப்படிங்களா? இது தெரியல எனக்கு சீரியஸாக. அப்படிங்களா? ஓகே ஓகே, சூப்பர். டேரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, நல்லா எடுத்திருக்காரு. தேங்க்ஸ்.